வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான கீரை போண்டா. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோட இது ஓமம் கால் டீஸ்பூன் எடுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணி அதையும் இந்த கலந்த மாவோட சேர்த்துக்கலாம். சுவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன், இங்கே ஒரு 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் அது நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாயும் பூண்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த போண்டாவுக்கு. இப்போ இந்த மாவை நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதோட இந்த இடித்த பச்சை மிளகாய் பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இது கீரை, நான் இங்கே ஸ்பினாச் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். பசலைக்கீரை அது சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கையில் உருட்டுற பதம் வர வரைக்குமா நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா கரெக்டான பதம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருட்டி அப்படியே எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் இந்த மாவை எடுக்கிறப்ப கையை தண்ணியில் நனைச்சிட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் சுட வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டி அதை அப்படியே இந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான கீரை போண்டா தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு ரெசிபியில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.